பிஜேபியுடைய குற்றச்சாட்டெல்லாம் நாங்க வந்து இருங்க. பிஜேபி உண்மையாவே வந்து மக்கள் மீது அக்கறை இருந்தால் மாணவர்கள் இத்தனை போராட்டங்கள் நடத்துறாங்க, மிக மோசமாக அதாவது ரவுடிகள் குண்டாசுகளை வைத்து டெல்லியில வந்து தாக்குதலை தொடுக்கிறார்கள். காவல்துறைங்கிற பேர்ல வந்து மத்தியில வந்து ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. கடந்த காலங்களில் வந்து உங்களுக்கு தெரியும், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய மக்கள் மீது வெளிப்படையாக வந்து ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி அதை வந்து தாக்குதல் நடத்தினார்கள். ஆகவே நீட் தேர்வு குறித்து அல்லது நீட் குறித்த விவாதத்தில் பிஜேபி கருத்து சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை, யாருக்குமே இல்லை. இவ்வளவு இத்தனை வருஷமா வந்து எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, எத்தனை பேர் வந்து அதுல இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத புள்ளி விவரங்களை வந்து வெளியிட்டோம்னா அதற்கு என்ன பதில் சொல்லுவார்கள். ஆகவே நீட் குறித்து அவர்கள் வெளிப்படையாக இது வந்து முற்றிலுமாக அடித்தட்டு மக்களுக்கு எதிராக அவர்கள் வந்து மருத்துவத்துறைக்கு வரக்கூடாது என்பதற்கு கல்வி அவர்கள்ட்ட வந்து பறிப்பதற்காக இந்த சதியை செய்கிறார்கள். ஆகவே பிஜேபி இதில் கருத்து சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய. நான் நீட்டு பத்தி தான் நான் பேசுறேன். நான் நீட்டை பத்தி மட்டும் கவலைப்படுறேன், நீங்க படத்தை பத்தி கவலைப்படுங்க. நான் நீட் குறித்து மாணவர்களுடைய போராட்டம் குறித்து நான் வந்து கவலைப்பட்டு இருக்கிறேன். சோசியல் மீடியால கமெண்ட்ல கூட டெல்லி வந்து மாணவர்களுடைய கல்விக்கு போராட்டம் நடத்துது, தமிழகம் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்குன்னு கமெண்ட். இல்ல அதுதாங்க நான் இப்பவும் சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் எப்பவுமே போராட்ட களத்திலே இருக்கின்ற ஒரு பேரியக்கம் என்று எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் இந்த போராட்டத்தில் அதனாலதான் 27ஆம் தேதி போராட்டம் நடத்துறோம். 27ஆம் தேதி நாங்கள் வந்து அதற்கான போராட்ட ஆயத்த பணிகளை செய்யறோம். நாங்கள் அது குறித்து நீங்க அதை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்ட்ட கேளுங்க. அதுதாங்க நான் சொல்லிட்டேன். நான் வந்து இது குறித்து அந்த பொறுப்போட தான் நான் பதில் சொல்றேன். நீங்க வந்து உங்க பதில வந்து எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, அதை அவங்க கிட்ட கேளுங்க. வழக்கு பதிவு தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்கு. அது தீர்வு தான் என்ன? ஆணவ படுகொலை தொடர்பாக சட்டம் சொன்னாங்க, அது என்ன தெரியல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சட்டசபையில பேசிய முதல் பேச்சிலே வந்து ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும் சொல்லியிருக்கோம். அதற்கு முன்பு கடந்த அரசு வந்து இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாக முன்னாள் நீதியரசர் பாட்ஷா அவர்களுடைய தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டி என்னை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. 3 பேர் வந்து என்னை சந்திச்சு அந்த கமிட்டியில் இருக்க உறுப்பினர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. அவர்கள் வந்து 9 மாதம் எக்ஸ்டன் கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் எனக்கு வந்து டைம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னு நான் கேட்கும் பொழுது, ஏற்கனவே விக்டிம்ஸ்கிட்ட வந்து நாங்கள் வந்து இந்த ஆணவ படுகொலை தொடர்பான தரவுகளை வாங்கியிருக்கிறோம். ஆனால் அரசியல் கட்சிகள்கிட்ட கருத்து கேட்கல. அதுல வந்து அரசியல் கட்சிகள் கருத்து சொல்லியிருக்கிறாங்கன்னா 2 கட்சிகள் மட்டும்தான். ஒன்று விடுதலை சிறுத்தைகள், 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கட்சிகள்கிட்ட நாங்கள் கருத்து கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து இது குறித்து நான் வந்து சொன்னேன். நான் இப்போ அவர்களும் வந்து கேட்குறாங்க, விவாதித்து எப்படி கொண்டு வர வேண்டும், எப்போது கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அல்லது அது சம்பந்தப்பட்டவர்களும் அறிவிப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கின்றோம். இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும். அதுல நாங்க வந்து எந்த காம்ப்ரமைஸ்